ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேவிங்ஸ் பற்றின ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சில்ட்ரன்ஸ் மணி சேவிங்ஸ் பிளான், ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம சேவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஃபஸ்ட்டு வர இன்கம்லேயே கொஞ்சமாவது சேவிங்ஸ்னு எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு அது ஒரு அமௌண்ட் சேரும்போது ஒரு அவசர கால உதவி, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அதை எடுத்து நம்ம செலவு பண்ண முடியும். ஸோ அதை வந்து சில்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும் இல்லைங்களா? சேவிங்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும், அது நம்ம கடமை. அப்போ சில்ட்ரன்ஸ் மணி சேவிங்ஸ் பிளான் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது யூஸாக இருக்கான்னு நானாக யோசித்து போட்ட ஒரு பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ், ஃபஸ்ட்டு டேஸ் சண்டே, அமௌண்ட் 10 rupees. அதாவது 10 rupees கொடுத்து ஃபஸ்ட் நாள் சண்டே உங்கள் சில்ட்ரன்ஸை உண்டியலில் போட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மண்டே 20 rupees கொடுத்து போட சொல்லுங்கள். டியூஸ்டே 30 rupees கொடுத்து போட சொல்லுங்கள். அதே மாதிரி டே பை டே 10 rupees இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அது சாட்டர்டே வரைக்கும். அதே மாதிரி மறுபடியும் அகைன் சண்டே வரும்போது மறுபடியும் 10 rupees, மண்டே 20 rupees, மறுபடியும் அந்த வீக் ஃபுல்லாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம இதையை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபாலோ பண்ணுறக்க ஆரம்பிச்சுவாங்க. நம்மளே மறந்துட்டாலும் அவங்க இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் போடணுங்கப்பா உண்டி இல்லை, இன்னும் இவ்வளோ அமௌண்ட் போடணுங்கம்மா உண்டி இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் தான், நல்ல ஹேபிட் தான். நல்ல பழக்கத்துக்கு தான் குழந்தைகளை என்றைக்குமே நம்ம அடிமைப்படுத்தணும். ஸோ இப்போ பாருங்கள், டோட்டலாக 1 வீக்கு அப்படி போட்டு வரும்போது ஃப்ரைடே 60, சாட்டர்டே 70 வந்துருச்சு. டோட்டல் அமௌண்ட் 280. இப்போ 1 வீக்குக்கு 280 rupees வருது. அப்போது நம்ம 1 மந்த்துக்கு போட்டு பார்க்கலாம். 1 வீக்குக்கு 280 rupeesனால் 1 மந்த்துக்கு 280 into 4 வீக்ஸ் இல்லைங்களா? 1 மந்த்துக்கு 1120, 1120 ரூபா. இப்போது 1 மந்த்துக்கு 1120 ரூபா அப்படின்னா 1 இயருக்கு 1120 into 12, 1120 into 12 இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ இப்போது 13,440, 13,440. இப்போ வந்து 13,440 ஒரு சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த சேவிங். இதே 2 சில்ட்ரன் இருக்கும்போது நீங்கள் 2 சில்ட்ரன் கையிலே ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுத்து இதையவே செய்ய சொன்னீங்கன்னா அதே வந்து 13,440 + 13,440 26,880 வந்துடும் அமௌண்ட்டு. இப்போது அது நெக்ஸ்ட் டைம் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் இது ஒரு சில்ட்ரன்ஸ் நேம்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இயர்லி ஒன்ஸ் இந்த அமௌண்ட்டு கொண்டு போய் போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா, கூட ஒரு 15 ரூபாயை போட்டு இல்லை 20,000 போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது ஃப்யூச்சரில் ரொம்ப அவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் சேவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. 0க்கு 1 பெஸ்ட் எப்போவுமே. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ ப்ளஸ் அதர் இன்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மளிகை சாமான் வாங்குகிறோம், ஷாப்பிங் போகிறோம், அதில் வர பேலன்ஸ் அமௌண்ட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்து உண்டியில் போட சொல்லலாம் சில்ட்ரன்ஸ் கையில். இல்லை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம், அம்மா அப்பா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அமௌண்ட்டை கூட கொடுத்து உண்டியில் போட சொல்லலாம். ரொம்ப இன்கம் வந்து சேவ் பண்ண பழகிக்குவாங்க. அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.